வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். இன்று அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவின் 2ஆம் ஆண்டு நிறைவையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நாள் இறை நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தின் தெய்வீக திருநாள் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள ராம பக்தர்கள் சார்பில் தாம் பகவான் ஸ்ரீராமரின் பாதம் பணிந்து போற்றுவதாக பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே அயோத்தி ராமர் கோவிலில் இன்று பிரதிஷ்டை துவாதசி தினத்தையொட்டி பாரம்பரிய முறையில் வேள்விகள் மற்றும் பல்வேறு சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பிப்ரஹ்வா பகுதியில் இருந்து 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கண்டெடுக்கப்பட்ட 125 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரிட்டனில் தனியார் வசம் இருந்த பகவான் புத்தரின் உடல் எச்சங்கள் மத்திய அரசின் தொடர்ச்சியான முயற்சிகளால் கடந்த ஜூலை மாதம் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து புத்தர் உடல் எச்சங்களின் கண்காட்சி புதுடெல்லியில் உள்ள ராய் பித்தோரா கலாச்சார வளாகத்தில் வரும் சனிக்கிழமை தொடங்க உள்ளது. அன்றைய தினம் பிரதமர் திரு நரேந்திர மோடி கண்காட்சி தொடங்கி வைக்கிறார். வரலாறு, தொல்லியல் மற்றும் ஆன்மீக ரீதியில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பகவான் புத்தரின் உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படுவது நாட்டின் கலாச்சார மற்றும் தூதரக வரலாற்றில் முக்கிய தருணமாக அமையும் என்று மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் முந்தைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பெற்ற எல்லா தொழிலாளர்களுக்கும் புதிய விக்சித் பாரத் ஜி-ராம்ஜி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு முழுமையாக கிடைக்கும் என மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பழைய வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் அமலாக்கத்தில் ஈடுபட்டிருந்த நிர்வாகிகளின் பிரதிநிதிகளை இன்று காணொலி காட்சி மூலம் அவர் சந்தித்து கலந்துரையாடினார். புதிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் நிர்வாக செலவுக்கான உச்சவரம்பு 6% 9% உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் 2 பிரளய் ஏவுகணைகளை ஒரே ஏவுதளத்தில் இருந்து அடுத்தடுத்து ஏவி பார்க்கும் பரிசோதனைகளை DRDO விஞ்ஞானிகள் இன்று ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் சந்திப்பூர் ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். 2 ஏவுகணைகளும் திட்டமிட்ட பாதையில் பயணித்து சரியான இலக்கை துல்லியமாக தாக்கியதை இலக்கு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கப்பலின் டெலிமெட்ரிக் கருவிகள் உறுதிப்படுத்தியிருப்பதாக DRDO வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏவுகணைகளின் வெற்றி குறித்து DRDO விஞ்ஞானிகளும் இந்திய ராணுவம் மற்றும் பொதுத்துறை பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களுக்கும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாநில மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக நலத்திட்டங்கள், கல்வி, சுகாதார மேம்பாடு, வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் புதுச்சேரியில் திறம்பட செயல்படுத்தப்படுகின்றன என்றும் வருங்காலத்திலும் புதுச்சேரியை வளமும் நலமும் நிறைந்த மாநிலமாக மாற்ற அனைவரும் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் தமது வாழ்த்து செய்தியில் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து மக்களின் வாழ்விலும் மகிழ்ச்சி, அமைதி, ஆரோக்கியம் மற்றும் வளத்தை கொண்டுவர தாம் இறைவனை வேண்டுவதாக திரு ரங்கசாமி கூறியுள்ளார். மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா உள்ளிட்டவர்களும் மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. கடற்கரை சாலை உட்பட மக்கள் கூட்டம் அதிகமுள்ள இடங்களில் குழந்தைகள் தொலைந்து விடாமல் இருக்க குழந்தைகளின் கையில் பெற்றோர் பெயர் மற்றும் கைபேசி எண் அடங்கிய டேக் கட்டப்படும் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகனங்களுக்கு பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இத்தகைய இடங்களுக்கும் கடற்கரை சாலைக்கும் இடையே 30 பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாதுகாப்பு பணிக்காக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 70 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 1000 போலீசார் பாதுகாப்பு பணியிலும் 500 போலீசார் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும் ட்ரோன்கள் மூலமாகவும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு கலைவாணன் கூறினார். புதுடெல்லியில் வரும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெற உள்ள குடியரசு தின அணிவகுப்பில் புதுச்சேரி கைவினை கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியம் மற்றும் ஆரோவிலின் நோக்கம் என்பது குறித்து புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற உள்ளது. புதுச்சேரியின் கலாச்சார பாரம்பரியம், சுடுமண் சிற்பக்கலை உள்ளிட்ட கைவினை திறன்கள் மற்றும் உலகம் போற்றும் ஆன்மீக நகரமான ஆரோவிலின் கனவை வெளிப்படுத்தும் வகையில் இந்த அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்படும் என மாநில அரசின் செய்திக்குறிப்பொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.